கடவுளுடைய பெயர்களை நாங்கள் தியானித்துக் கொண்டு வாரோம். அந்த பெயர்களின் மூலம் கடவுள் எப்படி தன்னுடைய குணாதிசயங்களை, தன்னுடைய தன்மைகளை தன்னுடைய மக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாங்கள் கவனிச்சுட்டு வாரோம். அதன் அடிப்படையில் இன்றைய நாளிலும் நாங்கள் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி நாங்கள் தொடர்ந்து படிக்கலாம். இன்றைய நாளிலும் நாங்கள் யெகோவா ஷாலோம் என்கின்ற கடவுளுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். யெகோவா ஷாலோம், அதாவது சமாதான கர்த்தர் என்று அதுக்கு அர்த்தமாக இருக்கிறது. சமாதான கர்த்தர். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்வீர்கள் என்றால், நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம், அந்த 6ஆம் அதிகாரத்துல இந்த கடவுளுடைய இந்த நாமம், இந்த பெயர் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்ப நாங்க கவனிக்கலாம். இன்றைய நாளிலும் கடவுளுடைய நாமமாகிய யெகோவா ஷாலோம் என்கின்ற இந்த பெயர் நமக்கு விசுவாசிகளுக்கு எப்படியாக அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது, பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்கள் இன்றைய நாளிலும் கவனிக்க இருக்கின்றோம். இப்ப பாருங்க, இந்த சமாதானம் என்று சொல்லும் பொழுது, சமாதானம் இல்லையா, அநேக மனிதர்கள் இல்லையா, நாங்களும் கூட அதிகமாக விரும்புகிற ஒரு காரியம். என்னதான் இல்லாட்டியும் நம்ம என்ன சொல்லுவோம், சமாதானமாக எங்களுக்கு கொஞ்சம் இருக்க கிடைச்சிச்சுன்னு சொன்னா அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா. சமாதானமா நாங்க இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த சமாதானமாக வாழுகிற இந்த காரியம், ரைட், அல்லது சமாதானமாக வாழும்படியான ஒரு சூழலை நாங்க ஏற்படுத்தி கொள்றதானது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சில நேரங்கள் எங்களுடைய வாழ்க்கை இல்லையா. என்ன சொன்னா, சமாதான குலைச்சலை, அதாவது சீக்கிரமாக ஒருத்தருடைய சமாதானத்தை நம்ம கெடுத்துடலாம் இல்லையா. அதாவது முரண்பாடுகள், கருத்து முரண்பாடுகள் அல்லது சச்சரவு, சண்டைகள், இப்படியான காரியங்கள்ல அல்லது கவலைகள் போன்ற விஷயங்கள்ல சமாதானத்தை சீக்கிரமாக நாங்க குலைத்து கொள்ளலாம், இல்லாமலாக்கி கொள்ளலாம். ஆனா அந்த சமாதானத்தை கற்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. சமாதானத்தை மீண்டும் ஏற்படுத்தி அதை கட்டி எழுப்புவது என்பது மிகவும் கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம், மனுஷன் இந்த சமாதானமா வாழ்றதுக்கு, சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதையும் இழந்து போக அவன், அதே நேரத்துல அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்றதுக்கு எதையும் நம்புவதற்கு அவன் ஆயத்தமான ஒரு நிலைமையில இருக்கிறான் என்பதை நாங்க கவனிக்கிறோம். சரியா. அப்ப சமாதானம் இல்லாதவன் என்ன செய்வான், தன்னுடைய மனசுல ஒரு நிலையான சமாதானம் இல்லாதவன் நிச்சயமாக பிறருடைய சமாதானத்தை கெடுக்கிறவனாக இருப்பான் என்பதை நாங்க கவனிக்கிறோம். இப்ப நாங்க பகுதிக்குள்ள வருவோம் என்று சொன்னால், அதாவது நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற கர்த்தருடைய நாமம் சமாதான கர்த்தர் என்கிற விஷயத்தை நாங்க பார்ப்போம் என்று சொன்னால், எந்த சந்தர்ப்பத்துல ஆண்டவர் இந்த பெயரை வெளிப்படுத்தினார் என்பதை நாங்க கவனிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் புத்தகத்தை நீங்க வாசிக்கும் போது நாங்க தொடர்ந்து கண்டு கொள்ளலாம். மக்கள் அடிக்கடி என்ன செய்வாங்க, கடவுளை விட்டு பின்வாங்கி போவாங்க. ரைட். அதாவது பின்வாங்குறாங்கன்னு சொன்னா, தங்களுடைய ரட்சிப்பின் தேவனை நம்பாமல் அவங்க என்ன செய்வாங்க, தங்களை சூழ இருக்கின்ற பாகால் தெய்வங்களை, தங்களை சூழ இருக்கின்ற விக்கிரகங்களை அவங்க என்ன செய்வாங்க, பின்பற்றி விக்கிரகங்களை நமஸ்கரிக்கும்படி போயிடுவாங்க. அப்ப கடவுள் என்ன செய்வாரு, அவங்களுக்கு தண்டனையை கொடுப்பாரு. அவங்க என்ன செய்வாங்க, தண்டனைகளை அனுபவிக்கிற சந்தர்ப்பத்துல மீண்டும் கூக்குரல் இடுவாங்க. கூக்குரல் இடும் பொழுது ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை அனுப்பி அவர்களை மீட்டுக் கொள்ளுவார். அப்ப நியாயாதிபதி புத்தகத்துல இது தொடர்ந்தும் நடைபெறுகிறது, ஒரு சங்கிலி சுற்று போல நடைபெறுகிறத நாங்க கவனிக்கலாம். சரியா. அப்ப இங்கேயும் அது நடக்குது. என்னது, மக்கள் கடவுளை விட்டு பின்வாங்கி கடவுளை நம்பாமல் தங்களுடைய சூழ இருக்கின்ற விக்கிரகங்களை, அதன் செழிப்புகளை, அது எங்களுக்கு திருப்தியை தரும் என்ற காரியங்களை நம்பி அவங்க போனதுனால அவங்களுடைய வாழ்க்கையை குறித்து நாங்க வாசிக்கிறோம் நியாயாதிபதிகள்ல. அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்டதா இருந்துச்சாம், அந்நாட்களில், அதாவது நியாயாதிபதிகள் 21:25 நாங்க வாசிக்கிறோம், அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். சரியா. அப்ப அவங்களை ஆளுகிறதுக்கு ஒரு ராஜா அங்க இல்ல, ரைட் என்று சொல்லப்படுது. அதே நேரத்தில் நாங்க கவனிக்கிற வசனம், அந்த சொல் என்னது,
அவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி, ரைட், தன்னுடைய இஷ்டத்தின்படி மக்கள் வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு சூழல். இப்படியான சூழல்ல என்ன நடக்குது? 6ஆம் அதிகாரத்துல, அதாவது நாங்க வாசிக்கின்ற நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. மக்கள் கடவுளுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து விக்கிரகங்களை பின்தொடர்ந்து அவர்கள் சென்ற வேளையில கடவுள் என்ன செய்யறாரு? அவர்களை தண்டிக்கிறாரு. தண்டிக்க என்ன செய்யறாரு? மீதியான் என்ற தேசத்து ஜனங்களிடம் தன்னுடைய மக்களை ஒப்படைக்கிறார். ஒப்படைக்கிறார்னு சொன்ன என்ன அர்த்தம்? அந்த மீதியானியார் என்ன செய்வாங்க? தங்களுடைய படைகளோடு வந்து இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையிட்டு அவர்களுடைய பயிர்களை, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாத்தையும் அவங்க கொண்டு போயிடுவாங்க. ரைட்? அப்ப அங்க என்ன சொல்லப்படுது பாருங்க, அந்த வசனங்களை நாங்க வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் மக்கள் மீது மீதியானியர் என்ன செய்வாங்களா? ரைட், அவங்க வந்து வித்தியாசமா, அதாவது ஒட்டகங்களின் மேல் வந்து யுத்தம் செய்தாங்கன்னு சொல்லப்படுது. அந்த பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது, ரைட், ஒட்டகங்களின் மேல் வந்து அவங்க என்ன செய்வாங்க? தன்னோட இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் செய்த காலத்துல என்ன நடக்கும் பாருங்க. கடைசியா நாங்க வாசிக்கிறோம், அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சல்களை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதையாகிலும் வைக்காதே போவார்கள். அதாவது என்னது? எல்லாவற்றையும், அங்க இருக்கிற ஆகாரம், அங்க இருக்கிற ஆடு மாடுகள் கழுதை, அங்க இருக்கிற அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாவற்றையும் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. அங்க ஒன்னையும் வைக்க மாட்டாங்க என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அப்ப அப்படியாக இந்த மீதியானியர் என்ன செய்யறாங்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக வந்து செயல்படும் பொழுது கடவுள் அவர்களை 7 வருஷம் மீதியானுக்கு ஒப்பு கொடுக்கிறான்னு சொல்லப்படுகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் இவங்க என்ன செய்தாங்களாம்? மலைகளிலும் கெபிகளிலும் குகைகளிலும் என்ன செய்வாங்க? தங்களுடைய பாதுகாப்பை தேடி ஓடுறவங்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்பட்டாங்க. அப்ப அந்த நாட்டுல ஒரு சமாதானமற்ற, ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருக்கிறத இந்த பகுதியின் மூலம் நாங்க கவனிக்கிறோம். சரியா? இப்ப நாங்க முதல்ல சொன்னோம் இல்லையா, அவங்க ஒட்டகங்கள்ல வந்து, அதுவும் பாருங்க எப்படியாப்பட்டவங்களா இருந்தாங்க அந்த மீதியானியர்கள், எண்ணி முடியாதவராய் இருந்தார்கள் சொல்லப்படுது. ரைட்? அதாவது அவ்வளவு படை வீரர்களின் எண்ணிக்கையை கொண்ட மிக பிரம்மாண்டமான பெரிய படை வீரர்கள், ரைட், ஒட்டகத்துல வந்து அவங்களோட யுத்தம் செய்து அங்க இருக்கின்ற எல்லாவற்றையும் கொள்ளையடிக்கிற விஷயத்தை அவங்க மேற்கொண்டாங்க. இப்ப அப்படி செய்ததுனால என்ன நடந்துச்சு? அடுத்த வசனத்துல பார்க்க, அதாவது 6ஆம் அதிகாரத்துல 1, 2ஆம் வசனத்துல இருந்து 6ஆம் வசனம் வரையில் இருக்கு. இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப எல்லா விஷயத்திலும் என்ன நடக்குது? இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். ரைட்? ரொம்ப தாழ்வு நிலைக்கு கொண்டு போகப்பட்டாங்க. தங்களுடைய சொத்துக்களை இழந்து, தங்களுடைய பலத்தை இழந்து, தங்களுடைய எல்லா விதமான காரியங்களும் இழந்தவர்களாக அவர்கள் காணப்பட்ட ஒரு சூழ்நிலை. ரைட்? இதுக்கு காரணம் என்ன? நாங்க பார்த்தோம், கடவுள் அவர்களை மீதியானுடைய கையில ஒப்புவித்தார். ஏன் ஒப்புவித்தார்? ஏன் இந்த சிறுமை? ஏன் இந்த சமாதானமின்மை? ஏன் இந்த போராட்டம்? ஏன் இந்த கடுமையான ஒரு நிலைமை? காரணம், அந்த மக்கள், கடவுளுடைய ஜனங்கள் தேவனை மறந்து, தங்களை அழைத்த, தங்களை போஷிக்கின்ற, தங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கின்ற தேவனை மறந்து செயல்பட்டதுனால இப்படியான சிறுமை அவங்களுடைய வாழ்க்கையில உண்டானது. இப்ப யோசிச்சு பாருங்க, மீதியானியர் அந்த தேசத்துக்குள்ள புறப்பட்டு ஒட்டகங்கள்ல பிரம்மாண்டமா வரும் பொழுது அந்த நாட்டில் இருக்கின்ற இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு ஒரு பயமா, ஒரு ஆறுதலா, சமாதானம் உள்ளதா இருந்திருக்குமா? நிச்சயமா இல்ல, இல்லையா? பயத்தோடு எங்க ஓடுறது, யாரை காப்பாத்துறதுன்னு சொல்லி ஒரு சமாதானமற்ற சூழ்நிலை அந்த நாட்டுல அந்த சந்தர்ப்பத்துல இருந்திருக்கும், இல்லையா? அப்ப அந்த சந்தர்ப்பத்துலதான் இந்த 6ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாங்க கண்டு கொள்றோம், கிதியோன் என்பவரை கடவுள் நமக்கு அறிமுகப்படுத்துறார் இந்த 6ஆம் அதிகாரத்துல. ரைட்? என்ன நடக்குது? கிதியோன் பாருங்க, 11ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து
அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான் என்று சொல்லப்படுகிறது. ரைட்? அந்த கிதியோன் என்ன செய்யறாரு? மிதியானியர் வருவாங்கன்னு சொன்னா எங்ககிட்ட இருக்கின்ற எல்லா விதமான தானியங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆகவே என்ன செய்வோம்? இதை கொண்டு போய் ஒரு ஓரமா, எங்க சொல்லப்படுது, ஆலைக்கு சமீபமாக, ரைட், என்ன செய்யறாரு? ஒரு மறைவான இடத்துக்கிட்ட கொண்டு போய், அதாவது கண்டுபிடிக்க முடியாத ஒரு இடத்துக்கு கொண்டு போயிட்டு, அப்ப ஆலைன்னு சொல்லும் பொழுது ஒரு கபடா அல்லது திராட்சரசம் செய்யப்படுகின்ற ஒரு இடம். அப்படியான இடத்துல கொண்டு போய் என்ன செய்யறாரு? அந்த தானியங்களை பாதுகாக்கிறதுக்குரிய முயற்சிகளை அவரு செய்து கொண்டிருக்கிறார். ரைட்? செய்து கொண்டிருக்கிற நேரத்துலதான் கர்த்தருடைய தூதனானவர் அவர்கிட்ட போறார். போயிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். பராக்கிரமசாலியேன்னு சொல்லி அங்க கடவுள் கிதியோனை அழைக்கிறார். உண்மையா மிதியானியருக்கு பயந்து போய் தான் அவர் என்ன செய்யறாரு? அவர்கிட்ட அந்த மிதியானிலிருந்து கோதுமைகளை தப்பு வச்சு கொள்றதுக்காக தான் ஒரு ஓரமான மறைவான இடத்துக்கு அவர் போயிருக்கிறார். ஆனா கர்த்தருடைய தூதன் வந்து சொல்றார், நீ பராக்கிரமசாலி என்று அவனை அழைக்கிறவராக இருக்கிறார். எனவே ஒரு விஷயத்துல பார்ப்போம்னு சொன்ன அன்பானவர்களே, கடவுள் வந்து நமக்கு ஒரு ஊழியத்தை ஆயத்தப்படுத்தி இருப்பார்னு சொன்னா, அந்த ஊழியத்தை செய்வதற்குரிய பலனை எங்களுக்கு அதுக்கு முதல்ல என்ன செய்கிறார்? ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு செய்ய முடியாததை செய்யும்படி எங்களுடைய கரங்கள்ல கடவுள் ஒன்றையும் கொடுப்பது கிடையாது. எனவே கடவுள் எங்களுக்கு கொடுக்கின்ற ஊழியங்களை நாங்க பலத்தோடு, அவருடைய பலத்தோடு செய்வதற்கு மிகுந்த அக்கறையோடு செயல்பட வேண்டியது அவசியம் என்பதை நாங்க பார்த்தோம். ஏன்னா இவர்கிட்ட வந்து சொல்றாரு, உன் மூலம் பெரிய ஒரு ஊழியத்தை செய்ய போறேன், அந்த ஊழியத்தை செய்யறதுக்குரிய பேரை சொல்லிதான் அழைக்கிற, நீ பராக்கிரமசாலின்னு சொல்லி அவனை அழைக்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? அப்படி அழைக்கும் பொழுது கிதியோன் என்ன சொல்றார் பாருங்க, ரைட்? என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. ரைட்? அவர் என்ன சொல்றாரு? கடவுள் எங்களோட இருந்திருந்தா, ரைட், ஏன் இப்படி மீதியானர்கள் எங்களை வந்து தாக்குறாங்க? அப்ப என்ன விளங்குது இதுல இருந்து? கிதியோனுடைய மனசுல கடவுளை குறித்த ஒரு சந்தேகம், கடவுள் எங்களோடு இப்ப இல்லை என்கின்ற ஒரு நிலைமைக்குள்ள அவர் இருக்கிறார் என்பதை எங்களுக்கு காண்பிக்கும். ஒரு போராட்டமான, ஒரு கடினமான, உயிர் அச்சுறுத்தல் நிறைந்த, மறைந்து வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையானது கிதியோனுடைய வாழ்க்கையில இப்படியான ஒரு பேச்சுக்களை வெளிப்படுத்துறதா இருக்கு. கடவுள் எங்களோடு இருந்திருந்தா இந்த மாதிரி ஆபத்து, இந்த மாதிரி போராட்டம் எங்களுக்கு வந்து ஏன் நடக்கணும் என்ற மாதிரி அவரு தூதன்கிட்ட சொல்றார். சொல்லும் பொழுது இன்னும் அவர் விளக்கமா அந்த காரியத்தை அடுத்த வசனத்தை சொல்லிக்கிட்டு போறார். என்ன சொல்றாரு? கடவுள் எகிப்திலிருந்து எங்களை பெரிய அற்புதங்களை செய்து, ஆச்சரியமான காரியங்களை செய்து எங்களை விடுதலையாக்கி கொண்டு வந்தாரு, ரைட், என்று சொல்லி நாங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய பிதாக்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறாங்க, விபரிச்சிருக்கிறாங்க ஆண்டவரை பற்றி. ஆனால் இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. இப்ப எங்களுக்கு கடவுள் என்ன செய்துட்டாரு? கைவிட்டுட்டாரு, ரைட்? எங்களை கொண்டு போயிட்டு மீதியானியர் கையில ஒப்பு வச்சுட்டாரு. எங்களுக்கு பெரிய அசம்பாவிதமான காரியங்கள் நடக்கிறது என்பதை போல அவர் பேசுகிறத நாங்க பார்க்கிறோம், இல்லையா? ஆனா யோசிச்சு பாருங்க, நெகேமியா, ரைட், அவர் என்ன சொன்னாரு? அங்க ஆலயம் இடிக்கப்பட்டு சுட்டரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லும் பொழுது அவர் அழுது புலம்பி, நானும் என் வீட்டாருமோ என்றால் பாவம் செய்தோம் என்று சொன்னார், இல்லையா? அது என்ன சொல்ல வராரு? நாங்க கடவுளுக்கு விரோதமாக செய்த பாவத்தின் நிமித்தம் இந்த தண்டனை எங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி. இங்க கிதியோன் என்ன சொல்றாரு? கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, மீதியான கையில எங்களை ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன் ஒப்பு கொடுத்தார் என்பதை அவரு சொல்லல. அப்ப நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம், ஏன் ஒப்பு கொடுத்தார் மீதியான கையில? அந்த ஜனங்கள் 1ஆம் வசனத்துல சொல்லப்படுது, 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பொல்லாப்பானதை செய்தார்கள், அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியான கையில் ஒப்பு கொடுத்தார். அதற்காகத்தான் கடவுள் அப்படி செய்தார். ஆனா கிதியோன் அதை சொல்லல். அப்ப அப்படியான ஒரு பலவீனமான, குறைவுள்ள, ஒரு சமாதானம்
சமாதானம் இல்லாம இருக்கிற அந்த சூழ்நிலையில ரைட் ஆண்டவருடைய தூதன் சொல்ற காரியம் என்ன? அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதாவது உனக்கு இருக்கிற பலத்தோடே போ, உன்னை அனுப்புகிறவர் எல்லா பலத்தையும் உடையவர் அல்லவா, ரைட் என்று அந்த அந்த சம்பாஷணம் அப்படியே தொடங்கும். ரைட் அதுக்கப்புறம் நீங்க பார்க்கலாம் 15ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் இன்னும் அந்த தூதனுக்கு அவர் சாப்பாடு கொண்டு வந்து வைக்கிற விஷயங்கள், அந்த சாப்பாடு கொண்டு வந்து வைக்கும் வரைக்கும் நீங்க இங்கிருந்து போயிடக்கூடாது போன்ற சம்பாஷணைகள் நடைபெறுது. அதை நாங்க இன்னைக்கு பார்க்கல. அந்த சம்பாஷணைக்கு பிற்பாடு ரைட் அப்ப பாருங்க, நாங்க சொன்ன மாதிரி அந்த சாப்பாடை கொண்டு வந்து தூதனுக்கு முன்பாக வைக்கிறாரு. ரைட் இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் வச்சார்னு சொல்லப்படுது. வைக்கும் பொழுது அந்த தூதனாளர் என்ன செய்யறாரு, தன்னுடைய கோலின் நுனியினால அந்த இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் அவர் தொடுறார். தொடும் பொழுது கட்பாறையிலிருந்து என்ன நடந்துச்சா, நெருப்பு எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது ரைட் என்று சொல்லப்படுது. அதே நேரத்துல கர்த்தனுடைய தூதனானவரோ என்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார் என்று சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். இப்ப இதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் என்ன? அதுலதான் கர்த்தர் யெகோவா ஷாலோம் என்கின்ற விஷயத்த இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு வெளிப்படுத்துகிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. இப்ப பாருங்க, ஆண்டவர் அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். சரியா? தூதன் அந்த இறைச்சியையும் அந்த அப்பத்தையும் பட்சித்ததுக்கு பிற்பாடு ரைட் அங்க வந்து அந்த நெருப்பு எரிஞ்சதுக்கு பிற்பாடு கிதியோன் சொல்றாரு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். சரியா? ஏன் அவரு ஐயோன்னு சொல்லணும்? ஐயோன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு ஆபத்தை குறிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? இப்ப கர்த்தருடைய தூதனை கண்டவன் என்ன சொல்லுவாங்க? கர்த்தரை கண்டா, கடவுளை கண்டா என்ன சொல்லுவாங்க? சந்தோஷத்தான் படணும் இல்லையா? ஆனா இவர் ஐயோ அப்படின்னு சொல்றாரு. ரைட் ஏன்னு சொன்னா அடுத்த வசனத்துல கடவுள் அவரோட பேசும் பொழுது ஏன் கிதியோன் ஐயோ அப்படின்னு சொல்றது என்பதை அதுல இருந்து நாங்க விளங்கிக் கொள்றோம். அடுத்த வசனத்துல இருந்து ரைட் பாருங்க, 23ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அப்ப ஐயோன்னு சொல்லி கிதியோன் சத்தம் போட்டு கடவுளுடைய தூதனை கண்டுட்டனேன்னு சொல்லி அவர் சொல்ற அந்த காரியம் எதற்காக சொல்லி இருக்கிறாரு? ஒரு மரண பயம் கிதியோனுக்கு வந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த கர்த்தர் சொல்றாரு, யெகோவா தேவன் சொல்றாரு, பயப்படாத, நீ சாவதில்லை. ரைட் அப்ப ஏன் கடவுளுடைய தூதனை கண்டோன்னு மரண பயம் ஏற்படுது இங்க? ரைட் அப்ப அந்த மரண பயம் கடவுளுடைய அடுத்து நாங்க கவனிக்கிறோம். அப்ப அந்த மரண பயம் ஏற்பட்டதுக்கு பிற்பாடு கடவுள் சொல்றாரு, உனக்கு சமாதானம், நீ பயப்படாத, நீ சாக மாட்ட. ரைட் அப்ப அன்பானவர்களே, பழைய ஏற்பாட்டை நாங்க கவனிக்கிறோம். கடவுள் வந்து தன்னுடைய மக்களை சந்திக்கிற சந்தர்ப்பங்கள் ரைட் அவர் வந்து மக்களோடு பேசுகின்ற, மக்களோடு இடைப்படுகின்ற காரியங்கள் வந்து எப்படியா இருந்துச்சு சொன்னா, பாருங்க, யாக்கோபு கடவுளோட போராடுவார். ரைட் போராடிட்டு அவர் என்ன சொல்லுவார்னு சொன்னா, நான் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லுவார். கர்த்தருடைய தூதனோடு போராடி அல்லது கர்த்தரை நான் முகமுகமாய் சந்தித்து தப்பி பிழைத்தேன். அதாவது என்ன சிந்தனை? கடவுள் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறதுனால அவரை என்ன செய்ய முடியாது, பாவியான மனிதன் காண முடியாது. ரைட் அப்ப இங்க கிதியோன் தூதனானவர், கடவுளுடைய தூதனானவர் என்றோன்னு அவருக்கு பயமும் மரண பயமும் அங்க ஏற்படுறதை நாங்க கவனிக்கிறோம். சரியா? அதுக்கு பிற்பாடுதான் அன்பானவர்களே, அதாவது உனக்கு சமாதானம், நீ சாக மாட்டேன் என்று சொன்னதுக்கு பிற்பாடுதான் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல தேவனுடைய மனுஷன் கிதியோன், பலசாலியே என்று அழைக்கப்பட்ட அந்த மனுஷன் சொல்றாரு, அங்க கிதியோன் என்ன செய்யறாரு, ஒரு பலிப்பீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான்.
அது இந்நாள் வரைக்கும் அபியேஸ்ரியரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது என்று சொல்லப்படுது. அப்ப ஒரு பலிபீடத்தை கட்டி அதுக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைக்கிறார். சில காரியங்களை பார்த்து நாங்க கடந்து வரலாம். இப்ப யெகோவா நாங்க பார்த்திருந்தோம், என்ன அர்த்தம்? நித்திய தேவன், அவர் இருக்கிறவராகவே இருக்கின்ற கர்த்தர். அதே போல உடன்படிக்கை செய்து கொண்ட ஆண்டவர் அல்லது ரட்சிக்கும் தேவன். அதே போல தனிப்பட்ட ரீதியில மக்களோடு உறவாடுகின்ற கர்த்தர், இல்லையா? அப்ப இங்க அந்த யெகோவா என்ற நாமத்தோடு சேர்த்து இணை பெயராக ஷாலோம் என்று சொல்லப்படுகிறத நாங்க பார்க்கிறோம். ஷாலோம் என்று சொன்னால் சமாதானம் அல்லது ஒரு சச்சரவற்ற ஒரு நிலைமை. எப்படி சொல்லலாம்னு சொன்னா, ஒரு முழுமையான அமைதி, ஒரு பூரணமான அமைதி உங்களுக்கு உண்டாகட்டும். ரைட்? அப்ப இன்றைக்கும் அந்த யூதர்கள் இன்னொரு யூதனை சகோதரனை காணும்போது என்ன சொல்லுவாங்களாம்? ஷாலோம் ஷாலோம்னு 2 முறை சொல்லுவாங்களாம். அதாவது முழுமையான அமைதி, பூரணமான அமைதி உங்களை காத்து கொள்ளட்டும் என்று சொல்லுகிற காரியம். அப்ப கிதியோன் சொல்ற விஷயம் என்னது? யெகோவா தான் என்னுடைய சமாதானம், அவர்தான் சமாதான கர்த்தர் என்று சொல்லுகிறத நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அதாவது கடவுள் நம்முடைய பயத்தை நீக்கி சமாதானத்தை கொடுக்கின்றவராக இருக்கின்றார் யெகோவா தேவன். ரைட்? இந்த இடத்துல காண்ற இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னும் கிதியோன் போய் யாரோட யுத்தம் பண்ணல? மீதியானியரோட யுத்தம் பண்ணல இன்னும். ரைட்? அந்த யுத்தத்துல இன்னும் வெற்றி கிடைக்கல. அதெல்லாம் இனிமேதான் நடக்க போகுது, இல்லையா? அப்ப அதெல்லாம் நடக்கிறதுக்கு முதல்லயே, அந்த மீதியானியரோட யுத்தம் பண்றதுக்கு முதல்லயே என்ன சொல்றாரு அவரு? யெகோவா என்னுடைய சமாதானம் என்று சொல்லுகிறார். அதாவது சமாதானமற்ற சூழ்நிலை இன்னும் அங்க நாட்டுல இருக்கும் போதே கிதியோன் சொல்றாரு, கர்த்தர் யெகோவா என்னுடைய சமாதானம் என்று சொல்றார். அதாவது அன்பானவர்களே, கர்த்தருடைய தூதனை கண்ட அல்லது கர்த்தர் நேரடியாக பேசின, யெகோவா பேசுறாரு கிதியோனோட, பேசின மனிதன், நீ பயப்படாத, உனக்கு சமாதானம் என்று சொல்லுகின்ற அந்த கர்த்தரை அனுபவித்ததுக்கு பிற்பாடு, ரைட், தான் இந்த பேர் அவர் சொல்றார், யெகோவா ஷாலோம்னு சொல்லிட்டு. அப்ப என்னத்தை நாங்க காண்றோம்னு சொன்ன அன்பானவர்களே, இந்த சமாதானம் ஒரு சூழ்நிலைக்கு கட்டுப்பட்டது இல்லை, இல்லையா? நம்ம அப்படித்தானே நம்ம சொல்லுவோம், நம்மளுடைய சூழ்நிலை கொஞ்சம் நல்லா இருந்தா நாங்க சமாதானமா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா? நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டும். என்னுடைய சமாதானம் இன்மைக்கான காரணம் இந்த சூழ்நிலை, ரைட்? இந்த நாடு அல்லது நாங்க இருக்கிற வீடு, எங்களுடைய உறவினர்கள் தான் சமாதானம் இன்மைக்கான காரணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? உண்மை, அது வெளியிலிருந்து வருகின்ற சமாதானம் இன்மை, ரைட்? ஆனா இங்க சொல்லப்படுகின்ற யெகோவா ஷாலோம் என்கின்ற இந்த சமாதானம் ரைட், சூழ்நிலையிலிருந்து வருகின்ற சமாதானம் இல்லை. சூழ்நிலை காமானோன்னு அமைதியானோன்னு எங்களுக்கு ஒரு சமாதானம் வருமே, அந்த சமாதானம் இல்லை, ரைட்? அப்படியான சமாதானமா இருந்திருந்தா கடவுள் என்ன சொல்லியிருப்பாரு? ரைட், கிதியோன்ட்ட அல்லது கிதியோன்ட்ட வர முதல்ல சூழ்நிலையை மாற்றி அமைச்சிருப்பார். அமைச்சோன்னா உங்களுக்கு சமாதானம் கிடைச்சிடும் என்ற விதமாக கடவுள் செயல்பட்டு இருப்பார். ஆனால் இந்த சமாதானம் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, ரைட், இந்த ஷாலோம் இதயத்தோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய இருதயத்தோடு சம்பந்தப்பட்டது, ரைட்? அதே நேரத்துல அது கடவுளால கொடுக்கப்படுவது, ரைட்? அவரே நம்முடைய சமாதான கர்த்தராக, சமாதான காரணராக இருக்கிறார் அன்பானவர்களே. அப்ப இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லும் பொழுது, வெளியில நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும், ரைட், வெளியில இருக்கிற சூழ்நிலைகள் எப்படியான சமாதானமின்மையாக குழப்பமான சூழ்நிலையாக இருந்தாலும் கடவுள் கொடுக்கிற சமாதானம் உள்ளானதாக, இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதாக, அதாவது ஆத்மாவோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அன்பானவர்களே. எனவே அந்த சமாதானம் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவது கிடையாது, ரைட்? அந்த சமாதானத்தை கொடுப்பது யாரு? கடவுள். அது மனுஷன் தேடி பெற்றுக்கொள்ளுகின்ற சமாதானம் இல்லை. மனுஷன் தேடி எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அமைதியா உட்கார்ந்து இருந்துட்டு வருவோம், அல்லது எங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒருவரோட நாங்க பேசிட்டு வருவோம், அல்லது மனதுக்கு பிடிச்ச இடத்துக்கு நாங்க போயிட்டு வருவோம். போயிட்டு வந்தா கொஞ்சம் இருதயம்
சமாதானமா இருக்கும் என்று சொல்லி இன்னைக்கு உலக மக்கள் பேசுகிறத நாங்க பார்க்கிறோம். அப்படியாக வருகின்ற மனிதன் தேடி போய் பெற்றுக்கொள்கின்ற சமாதானம் இல்லை. இந்த சமாதானம் தேவன் எங்களுக்கு அவராகவே கொடுக்கின்ற சமாதானம், இந்த ஷாலோம் என்கின்ற சமாதானம். எனவேதான் கிதியோன் அந்த சமாதானத்தை அனுபவிச்சு, நீ பயப்படாத, உனக்கு சமாதானம், நீ சாவதில்லை என்று சொல்லும் பொழுது அந்த சமாதானத்தை கர்த்தர் மூலம் பெற்றுக்கொண்ட கிதியோன் என்ன சொல்றாரு? ஜெகோவா ஷாலம், நீரே அந்த சமாதான கர்த்தர், நீரே அந்த சமாதானத்துக்கு சொந்தக்காரர், நீரே அந்த சமாதானத்தை கொடுக்கின்றவர் என்று அறிக்கை செய்கிறத நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப நாங்க பார்த்தோம் 22ஆம் வசனத்துல நாங்க முதல்ல பார்த்தோமே, அவர் சொன்னாரு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி சொன்னார். நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப அதுக்கு பிற்பாடுதான் உனக்கு சமாதானம் சொல்லி ஆண்டவர் சொன்னதாக நாங்க ஆரம்பத்துல பார்த்தோம். அப்ப என்னத்தை நாங்க கவனிக்கிறோம்னு சொன்ன அன்பானவர்களே, தேவனுடைய பிரசன்னம், அதாவது கடவுளுடைய தூதன், ரைட், மக்களை சந்திக்கின்ற அந்த விஷயமானது எதை காண்பிக்குது? கடவுளுடைய பிரசன்ஸ், கடவுளுடைய வருகை, கடவுள் தன்னுடைய மக்களுக்கு அருகாமையில வருகின்ற, தன்னுடைய மக்களோடு இடைப்படுகின்ற விஷயத்தை காட்டுது. அதான் நம்ம சொல்லுவோம், என்னது? தேவனுடைய பிரசன்னம், அவர் பிரசன்னமா இருக்கிறாரு, இந்த இடத்துல இருக்கிறாரு என்ற மாதிரி அதை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? அப்ப தேவனுடைய பிரசன்னம் என்ன நடக்குது? ஒரு பாவியான மனுஷனுக்கு என்னத்தை உண்டு பண்ணுது? அது ஒரு மரண பயத்தை உண்டு பண்ணுகிறதாக இருக்கிறது. ரைட்? அவைதான் நாங்க பார்த்தோம் முதல்லயே. கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே, நீ சாவதில்லை. எனவே அன்பானவர்களே, எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்கள்ல கடவுளை சந்திப்பது என்பது, அல்லது கடவுளை அறியாததுக்கு முதல்ல, கடவுளை தெரியாததுக்கு முதல்ல, பழைய ஏற்பாட்டை நாங்க பார்த்தோம், என்னது? கடவுளுடைய தூதன் அல்லது கடவுள் யாரெல்லாம் சந்திக்க வருவாரோ அப்ப அவங்க என்ன யோசிப்பாங்க? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், எனவே அவருடைய இடைப்படுதலானது எங்களுக்கு ஆபத்தானது, எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு அது வேதனையை கொடுக்கும் என்று நினைச்சாங்க. எங்க நாங்க அதை அவதானிக்கிறோம்னு சொன்னா, பாருங்க, நாங்க கீழே வாசிக்கிறோம், ஆதாம் ஏவாள் கர்த்தருடைய பிரசன்னத்துல நல்லா இருந்தாங்க. ஆனா அவருடைய வார்த்தைக்கு மீறி செயல்பட்ட போது கடவுளுடைய வருகையை அவங்க விரும்பல, அல்லது கடவுளுடைய வருகையில அவருக்கு முகம் கொடுத்து அவரோட பேசுறதுக்கு, உறவாடுறதுக்கு அவங்க விரும்பல. அப்ப கடவுளுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஒரு பயத்தை, ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் அதுக்கான காரணம் என்ன? கடவுளோடு இருக்கிற அந்த உறவுல ஒரு விரிசல், ஒரு பிரிவு உண்டா இருக்கிறதுனாலதான் என்ன உண்டாகுது? கடவுளுடைய பிரசன்னம் எங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது. அப்ப கிதியோன் ஆரம்பத்துல, ஐயோ நான் இப்படி கடவுளுடைய தூதனை கண்டுட்டேனே அப்படின்னு சொல்லும் பொழுது, அதாவது நான் சாக போறேன், ரைட், என்று சொல்லி அவரு நினைச்சு ஐயோ என்று சொல்லும் பொழுது, ரைட், இந்த காரியத்தை தான் வெளிப்படுத்துறதாக அங்க நாங்க காண்றோம். ரைட்? அப்ப ஆதியாகமம் 32:30 நாங்க அந்த பகுதி யாக்கோபோடு நாம சொன்ன மாதிரி யாக்கோபு அதை சொல்றாரு, நான் தப்பி பிழைத்தேன்னு சொல்லி. உபாகமம் 4:33, 5:24 நாங்க வாசிக்கிறோம், ரைட், கடவுளை கண்டுட்டு ஒருத்தன் உயிரோடு இருக்க முடியுமா, ரைட், என்று சொல்லி அங்க மக்கள் சொல்றதை நாங்க பார்க்கிறோம். அதாவது பாவியான மனுஷன் பரிசுத்தமான தேவனை சந்திச்சுட்டு உயிரோட இருக்க முடியாது என்பதை இந்த வசனங்கள் மூலம் சொல்றதை நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அப்ப நாங்க பார்த்த மாதிரி தேவனோடு இருக்கின்ற அந்த உறவில் இருக்கிற விரிசல் எங்களுக்கு என்னத்தை உண்டு பண்ணுது? சமாதானத்தை இல்லாமல் செய்கின்றது, ரைட், என்பதை நாங்க கவனிக்கிறோம். தேவனோடு இருக்கிற உறவு கெடும் பொழுது, தேவனோடு இருக்கிற உறவுல பிரச்சனை வரும் பொழுது, அல்லது நாங்க அவருக்கு கீழ்ப்படியாம நாங்க ஒரு மேலோட்டமான ஒரு பக்தி வாழ்க்கையை வாழ்ந்து நாங்க செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அது எங்களுக்கு பெரிய ஒரு சமாதானமின்மையை ஏற்படுத்துகிறதாக இருக்கிறது. கடவுளை சந்திக்க, கடவுளை முகமுகமாக உண்மையாக நோக்கி பார்ப்பதற்கு ஒரு பயம், ஒரு அச்சம் எங்களுக்கு உண்டாகிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம். ரைட்? அப்ப அப்படியான ஒரு சூழ்நிலையில தான் தூதன் சொன்னாரு, ஷாலோம். அந்த ஷாலோமை அனுபவித்ததுக்கு பிற்பாடுதான் கிதியோன் சொல்றாரு, யெகோவா ஷாலோம், நீரே என்னுடைய சமாதான கர்த்தர்னு சொல்லு. அப்ப
இந்த காரியம் என்ன எதை எங்களுக்கு காண்பிக்கிறது என்று சொன்னால் அன்பானவர்களே, வேதாகமம் முழுவதும் எப்ப வேதம் ஆரம்பத்திலிருந்து ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தல் கடைசி அதிகாரம் வரையில என்ன காரியத்தை நாங்க காண்றோம்? இப்படியாக தேவனோடு இருந்த உறவிலிருந்து விரிசல் கொண்டு அல்லது விலகி போய் கடவுளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற மனுஷன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறான்? கடவுளோடு சமாதானம் இல்லாதவனா இருக்கிறான். ரைட்? அவனுக்கு கடவுளை காணும் பொழுது அவனுடைய மனசுல என்ன யோசனை வருது? பயம்தான் வருது. ரைட்? கடவுள் எங்களை தண்டிப்பார், எங்களுடைய பாவங்களுக்கான தண்டனை அவர் கொடுப்பார் என்ற பயம்தான் இந்த பாவியான மனுஷனுக்குள்ள உண்டாகிறது என்பதை வேதாகமத்தில் நாங்க அவதானிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே கடவுள் என்ன செய்யறாரு? யெகோவா ஷாலோம், நீ சாவதில்லை, நீ பயப்படாதன்னு சொன்ன அந்த ஷாலோம். ரைட்? நாங்க பாக்குறோம் புதிய ஏற்பாட்டுல கூட மெய்ப்பர்கள், ரைட், அந்த தூதர்களை கண்டு பயந்த வேளையில, ரைட், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வந்து தருகின்ற செய்தியை கொண்டு வந்திருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. ரைட்? அப்ப தேவன் என்ன செய்யறாரு? அந்த தேவனை விட்டு பிரிந்து சமாதானம் இல்லாமல் கடவுள் என்னுடைய சத்துருவாக இருக்கிறார், எனக்கு விரோதமாக அவருடைய கரம் இருக்கிறது, என்னுடைய பாவங்களுக்கான அந்த தண்டனையை கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கின்றார் என்ற பயத்தோடு இருக்கிற மனுஷனோடு கடவுள் என்ன செய்யறாரு? சமாதானத்தை ஏற்படுத்தும்படி, மீண்டும் கடவுளோடு ஒப்புரவாக்கி அந்த ஷாலோம், ரைட், அந்த ஷாலோமை ஏற்படுத்தும்படி கடவுள் திட்டமிடுறதை தான் வேதாகமம் எங்களுக்கு சொல்லி தருகிறது அன்பானவர்களே. ரைட்? அந்த திட்டத்துல ஆரம்ப காரியமாக நாங்க பார்க்கிற விஷயம் என்னது? ரைட்? ஆதியாகமத்துல பார்க்கிறோம், ஆதாம் ஏவாளுக்கு தண்டனையை கொடுத்துட்டு சாத்தானுக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய பாதங்களுக்கு கீழே நீ நசுக்கப்படுவாய்ன்னு சொல்லி. ரைட்? அதாவது மனிதர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி தன்னுடைய குமாரனை ஆயத்தப்படுத்திட்டார். அந்த ஆயத்தப்படுத்தின குமாரனை ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு பாருங்க, 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ரைட்? இப்ப கிதியோனுக்கு தேவனுடைய தூதன் கடவுள் நேரடியாக சொன்ன காரியம் என்னது? சமாதானம், பயப்படாத, சாக மாட்டாய். ரைட்? 3 விஷயம். ரைட்? இங்க அந்த சமாதானத்தை நமக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவர் தேவன் ஆயத்தப்படுத்தினது யார? நமக்கான ஒரு பாலகனை. ரைட்? அந்த பாலகன் தான் யாரு? சமாதான பிரபு, யெகோவா ஷாலோம். ரைட்? சமாதானத்துக்கே பிரபு, சமாதானத்தை ஆளுகை செய்கிறவர், சமாதானத்தை கொடுக்கின்றவர். ரைட்? அப்ப கிதியோனுக்கு சமாதானத்தை கொடுத்தவர் அந்த சமாதான பிரபு. அப்ப இங்க ஏசாயா தீர்க்கதரிசனமாக சொல்ற காரியம் என்னது? அந்த குழந்தை சமாதான பிரபு எனப்படும். அந்த பிரபுவின் மூலம் தேவன் அநேகருக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி செயல்படுகிறத நாங்க கவனிக்கிறோம். ரைட்? எனவே அன்பானவர்களே, அடுத்து நாங்க லூக்கா 2:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்பாடு, அதாவது ஏசாயா 9:6 கண்ட அந்த சமாதான பிரபு பூமியில வந்து பிறந்ததுக்கு பிற்பாடு அங்க தூதர்கள் வந்து பாடல்கள் பாடுறாங்க, தேவனை துதிச்சு. என்ன சொல்றாங்க? உன்னதத்தில் இருக்கின்ற தேவனுக்கு மகிமையும் என்னவா, பூமியிலே சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கிறிஸ்து பிறந்ததுக்கு பிற்பாடு என்ன சொல்லப்படுது, என்ன அறிவிக்கப்படுகிறது? பூமியிலே சமாதானம். ரைட்? அதாவது தேவனுடைய தண்டனையை பெற்று தேவனை கண்டு பயந்து சமாதானத்தை இழந்தவனாக ஓடி ஒளிந்து குற்ற மனசாட்சியோடு இருந்து கொண்டிருக்கிற மனுஷனுக்கு தன்னுடைய பாவத்துக்கான அந்த தண்டனை, அந்த கூலி, மரணம் தங்களுக்கு வரும். ஒரு நாள் நாங்க இந்த நீதி உள்ள தேவனுக்கு முன்பாக நிக்கணும், எங்களுக்கு நரக தண்டனை உண்டு என்ற சிந்தனையோடு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்லப்படுகின்ற சத்தியம் என்னது? பூமியிலே சமாதானம் உண்டாக போகிறது. ஏன்? சமாதான பிரபுவை, அந்த யெகோவா ஷாலோமை தேவனானவர் ஆயத்தப்படுத்தி பூமிக்கு அனுப்பினாரு அந்த சமாதானத்தை
மக்களுக்கு கொடுக்கும்படி. ரைட்? எனவே அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரைட் அந்த சிலுவையில என்ன செஞ்சாரு? ரத்தம் சிந்தி எங்களுக்காக மரித்தார். இப்ப பழைய ஏற்பாட்டுல உபாகமத்துல நாங்க வாசிக்கிறோம், மன்னிக்கணும், லேவியாரகமும் 7ஆம் அதிகாரத்துல இருக்கு, நான் மாறி எழுதியிருக்கிறேன். சமாதான பழி கொடுக்கறத பத்தி அங்க நாங்க வாசிக்கலாம். சமாதான பழி, ரைட்? இந்த சமாதான பழி ஏன் செலுத்தப்பட்டுச்சு பழைய ஏற்பாட்டுல? ரைட்? அங்க நாங்க வாசிக்கிற காரியம் அல்லது அதை நாங்க விளங்கிக் கொள்ற காரியம் என்னன்னு சொன்னா, கடவுள் தங்களுக்கு கொடுத்த சமாதானத்தை கொண்டாடும்படி இந்த சமாதான பழியை அவங்க செலுத்தினாங்க. ரைட்? இந்த சமாதான பழியை அவங்க எப்படி செலுத்தணுமா? உற்சாக மனதோடு செலுத்தணுமா? அதாவது நன்றி உணர்வோடு, கடவுளை போற்றி கடவுளை துதித்து நன்றி உணர்வோடு அவங்க இந்த சமாதான பழிகளை ஆலயத்துல கொண்டு வந்து செலுத்தணும் என்று நாங்க கவனிக்கிறோம். சரியா? அப்ப புதிய ஏற்பாட்டு ரோமர் 5:1 வாசிக்கிற காரியம் என்ன? இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுகிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லப்படுகிறது. சரியா? அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படி பூமியில் வந்து பிறந்த அந்த பாலகன், ரைட், அவர் இந்த பூமியில சமாதானம் உண்டாகும்படி செயல்படுகின்ற அந்த கர்த்தர் மூலம் என்ன உண்டாகுதா? தேவனிடத்துல எங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னார். எப்படி அந்த சமாதானம் உண்டாகுது? இப்ப கிறிஸ்து வந்து பிறந்து எங்களுக்கு சும்மா சமாதானத்தை கொடுத்துட்டு போயிட்டாரா? இல்லையா? ரைட்? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்குனாரு. ரைட்டா? அப்ப பழைய ஏற்பாட்டை லேவியாரகம 7ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம் என்னது? சமாதான பலிகளை உற்சாகத்தோடு அவங்க வந்து செலுத்துவாங்க. ரைட்? ஆடுகளை வெட்டி ரத்தம் சிந்த கொடுத்து அதை தேவனுக்கு பலியாக செலுத்தி அதை தகன பலியாக சுட்டெரிப்பார்கள். ரைட்? அதன் மூலம் என்னத்தை வெளிப்படுத்துறாங்க? தேவன் எங்களுடைய சமாதானம், அவர் எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவர் என்பதை வெளிப்படுத்துவாங்க. இப்ப கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், இயேசுவானவர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினாலே. அப்ப பழைய ஏற்பாட்டுல பலிபீடத்துல செலுத்தப்படுகிறது பலி. புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அந்த சமாதான பிரபுவானவர் என்ன செய்தாரு? தன்னுடைய இரத்தத்தை சிலுவை என்கின்ற பலிபீடத்துல செலுத்தி என்ன செய்தாரா? சமாதானத்தை உண்டாக்கினார். கிதியோன் ஆரம்பத்துல சமாதானம் இல்லாம இருக்கும் பொழுது, ரைட், ஐயோ நான் கடவுளை பார்த்துட்டேன், சாக போறேன் அப்படின்னு சொல்லி புலம்புறார் இல்லையா? பிறகு நீ சாவதில்லை, உனக்கு சமாதானம் என்று சொல்லி யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பலிபீடத்துக்கு பேர் வைக்கிறார்னு சொல்லி நாங்க பார்த்தோம் இல்லையா? எதுக்கு பேர் வச்சாரு கிதியோன்? என்னத்தை செய்து பேர் வச்சாருன்னு பார்த்தோம். ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் என்று பெயர் வைத்தார். ரைட்? அப்ப பலிபீடத்துக்கும் மனிதனுடைய சமாதானத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கும். ரைட்? அதாவது ரத்தம் சிந்துதல் இல்லாமல், ரைட், உன்னுடைய பாவத்தை ஒருவர் சுமந்து கொண்டு உனக்காக மறிக்காமல் அந்த சமாதானம் சும்மா உனக்கு வராது. எனவே அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டு கொலோசியர் 1:20 வாசிக்கிறோம், கிறிஸ்துவானவர் அந்த சிலுவையிலே அந்த பலிபீடத்திலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி என்ன செய்தாராம்? சமாதானத்தை உண்டாக்கினார். ரைட்? ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்கு பாருங்க. ரத்தத்தை சிந்தி சமாதானத்தை உண்டாக்கினார். அந்த பலிபீடம் தான் யெகோவா ஷாலோம் என்று சொல்லி அவர் பேர் வைக்கிறார். அங்கதான் அந்த பலிபீடத்தின் மூலம் தான் கர்த்தர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார் என்பதை அந்த காரியம் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது அன்பானவர்களே. ரைட்? எனவே கிறிஸ்து இயேசுவின் மூலம் எங்களுக்கு சமாதானம் உண்டாகிறது என்பதை நாங்கள் காண்றோம். பிற்பாடு நாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மக்களோடு வாழ்ந்து அவர் மரித்து உயிரோடு எழும்புகின்ற சந்தர்ப்பத்துல சீஷர்கள் போய் ஒரு ரூம்ல ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஒளிஞ்சிருந்த சந்தர்ப்பத்துல கடவுள் என்ன செய்யறாரு? கதவுகள் பூட்டி இருக்கும் பொழுது அங்க அவங்க நடுவுல போய் நிக்கிறாரு. அவங்க பயப்படுறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம், ஷாலோம். ரைட்? ஏன்னா சிலுவையில உங்களுக்காக நான் என்ற இரத்தத்தை சிந்தி உங்களுக்கான சமாதானத்தை சம்பாதித்து விட்டேன். இனி நீங்க சமாதானத்துக்கு உரியவர்கள், ஷாலோம் என்பதை அந்த சீஷர்களுக்கு அறிவிக்கிறத நாங்க காண்றோம் அன்பானவர்களே. ரைட்?
எனவே இந்த சமாதானத்தை, அதாவது தேவனோடு கிறிஸ்துவானவர் எங்களை திரும்பவுமாக ஒப்புரவாக்கி, ரைட், ஆண்டவருடைய வசனம் சொல்லுது இல்லையா, மீண்டும் அடிமைத்தனத்துக்கு நுகத்துக்கு உட்படாதபடிக்கு கடவுள் எங்களை மீட்டு கொண்டுட்டார், ரைட். ஆக மீண்டும் நாங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, ரைட். எங்களுடைய பாவத்துக்கான தண்டனை, நரக தண்டனை உண்டு, ரைட். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில சாபங்கள் இருக்குது, எனக்கு கெட்ட நேரங்கள் நடைபெறுகிறது, ரைட், என்றெல்லாம் நாங்க பயந்து காரியங்களா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் இயேசுவானவர் எங்களை முழுவதுமாக அந்த பாவ சாபத்திலிருந்து மீட்டு கொண்டுட்டார் என்பதை நாங்க கவனிக்கிறோம், ரைட். ஆக ஆண்டவருடைய வசனம் சொல்லுது என்னது பாருங்க, கிதியோன் ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருந்தான். தன்னுடைய உறவினர்கள் அடிக்கப்படுறாங்க. தங்களுடைய உறவினர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச வயல் நிலங்கள், தானியங்கள் கொள்ளையடிக்கப்படுது தங்களுடைய கண்களுக்கு முன்பாகவே, இல்லையா. தாங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்து அல்லது தொழில் செய்து வளர்த்த ஆடு மாடுகள் கழுதைகள் களவாடப்படுது, ரைட். ரொம்ப மோசமாக அந்த ஒட்டகங்கள்ல பயங்கரமாக ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற சூழ்நிலையில ஒளிஞ்சு நின்று தங்களுடைய சாப்பாட்டுக்கான காரியங்களை ஒளிய வச்சாவது சாப்பிடுவோம் என்ற நிலைமையில ஒரு குழப்பகரமான சூழ்நிலையில யார் இருந்தா, அந்த கிதியோன் இருந்தார். எனவே அன்பாளர்கள், நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாங்க உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று நம்ம நம்புவோம் என்று சொன்னார், ரைட். கிறிஸ்து இயேசுவானவர் அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக்கொண்டு என்னை அவருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றினார் என்பதை நாங்கள் உண்மையாக நம்புவோம் என்று சொன்னார், ரைட். அந்த சமாதானம் எங்களுக்கானதாக இருக்கிறது. ஆனால் எங்களுடைய சூழ்நிலை சில நேரங்கள் என்ன செய்யும், எங்களுடைய சமாதானத்தை கெடுப்பதை போல, ரைட், அல்லது சந்தேகத்தை ஏற்படுத்துவதை போல காரியங்கள் எங்களுடைய சூழ்நிலையில ஏற்படும் பொழுது நாங்களும் அந்த கிதியோன் போல என்ன செய்வோம், எங்க கடவுள் எங்களோடு இருந்தார்னு சொன்னீங்க, எங்களுடைய பிதாக்கள் சொன்னாங்க எகிப்தில இருந்து எங்களை அற்புதம் செஞ்சு கூட்டி கொண்டு வந்தார்னு சொன்னீங்க, இப்ப எங்க கடவுள் எங்களை ஏன் கைவிட்டுட்டாரு, ஏன் எங்களுக்கு இப்படியான கஷ்டம் போன்ற அந்த சமாதானம் இன்மையிலிருந்து வருகின்ற வார்த்தை மாதிரி அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படலாம் அன்பானவர்களே, ரைட். நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள், சிலருக்கு நம்ம சொல்லுவோம் இந்த நபர் என்னுடைய குடும்பத்துல இல்லாம இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன்னு நம்ம சொல்லுவோம், இல்லையா. சிலர் நம்முடைய சமூகத்தை பார்த்து சொல்லுவோம், இந்த சமூகத்துல நான் இல்லாம இருந்திருப்பேன்னு சொன்னா, நான் வேறொரு இடத்துல இருந்திருப்பேன்னு சொன்னா சமாதானமா இருந்திருப்பேன் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம், ரைட். காரணம் என்ன, இந்த சூழல்ல ஏற்படுகின்ற காரியங்கள் எங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த சமாதானத்தை மறக்க செய்யும், ரைட். ஆகவே ஆண்டவர் சொல்றார் என்னது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான என்ன உண்டாகுமா, எல்லாரும் உச்சரிங்க இந்த வசனத்தை, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்ப அந்த சமாதான பிரபுவானவர் எங்களுக்காக பலியாகி எங்களை மீட்டுக்கொண்டு அந்த ஷாலோம், அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்தவர் என்ன சொல்றாரு அவருடைய வசனத்துல, ரைட். நீங்க கடவுளை நம்பி அவரை எல்லா சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் அவரை பற்றி கொள்ளுங்க. உங்களுக்கு சமாதானம் இல்லை, இன்மையை போன்ற காணப்படுகின்ற சூழ்நிலையில சமாதான பிரபுவை நோக்கி பாருங்க, ரைட். அந்த சமாதான பிரபு கிட்ட உங்களுடைய சமாதானத்தை கேளுங்க, ரைட். அப்ப என்ன சொல்லப்படுது, எல்லா புத்திக்கும் மேலான. கிதியோன் மாதிரி கேட்கல, என்ன நடந்துச்சு, கடவுள் எங்க ஏன் கைவிட்டாரு, ரைட். ஏன் எங்களை இப்படி அற்புதம் கண்டோம்னு சொன்னாங்களே, நாங்க கடவுளை பத்தி இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோமே, கடவுள் இப்படியானவரே, இப்படி சர்வ வல்லமை உள்ளவரே, ஏன் இப்படி நடந்துச்சு சொல்லி முறுமுறுப்பு எங்களுக்கு வராது. அது மனிதனுடைய புத்தி, அது மனிதனுடைய சிந்தனை, ரைட். ஆனால் அந்த சிந்தனைக்கு மேலான, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை எங்களுடைய இருதயங்களில் ஆளும்படி என்ன செய்யறார் ஆண்டவர், அதை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அன்பானவர். இது நமக்கான வாக்கு தத்தம், யெகோவா ஷாலோம். எனவே கடைசியாக ஆண்டவர் இயேசு சுவாமி சொன்னார், இன்னும் உறுதிப்படுத்துறார், ரைட். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக, ரைட். சமாதான பிரபுவே எங்களுக்கு சொல்றாரு, அந்த சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்.
எனவே அன்பானவர்களை, கிறிஸ்துவர்களாகிய நாங்க அனுபவிக்கிற சமாதானம், ரைட், எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளில அந்த அந்த புத்திக்கு எட்டாத அந்த தேவ சமாதானத்தை நாங்க அனுபவிக்கும்படி எங்களுக்கு அந்த சமாதானத்தை கிறிஸ்துவானவர் வைத்துட்டு போயிருக்கிறார். யெகோவா ஷாலோம், அந்த கர்த்தரே அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே எல்லா புத்திக்கும் மேலான அந்த சமாதானத்தை அனுபவிக்கும்படியாக நாங்க என்ன செய்யணும்? எல்லா விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் குறித்து எங்களுடைய விண்ணப்பம், எங்களுடைய விண்ணப்பங்களை நாங்க ஸ்தோத்திரத்தோட, பாடல்களோட, துதிகளோட கடவுளுடைய சமூகத்துல ஊற்றி விட்டு நாங்க எங்களுடைய வேண்டுதலினாலே அவருக்கு நாங்க தெரியப்படுத்தணும், அவருடைய சமாதானத்தை நாங்க அனுபவிக்கும்படியா. எனவே இந்த யெகோவா ஷாலோம் எங்களுடைய வாழ்க்கையில அவருடைய அந்த சமாதானத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்க, நாங்க எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டியவர்களாக நாங்க இருக்கிறோம். நல்லது, நாங்க பகிர்ந்து கொள்வோம். கடவுளுடைய சமாதானத்தை குறித்து நாங்க கற்றுக்கொண்ட காரியங்கள் இருந்து மேலதிகமா நீங்க விளங்கி கொண்ட காரியங்களை எங்களோட நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். தயவாக நீங்க சுருக்கமா பகிர்ந்து கொள்ளுங்க. தேங்க்யூ.